ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. வேனம் படத்தை பற்றி தாங்க பிரேக் டவுன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம வேனம் படம் பார்த்துருப்போம். 1, 2 2 படமே நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு ஹிட்டான படம் தான். வேறு லெவலில் இருக்கும். வேனம் படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதில் ஆக்சுவலாக விண்வெளியிலேருந்து ஒன்று வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்பைடர்மேனில் உள்ள ஸ்டோரி தான் நமக்கு தெரியும். அதில் தான் வேனம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் வேனம்னு தனி சப்செட் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. இதில் வில்லன்ஸ் என்னென்னா மறுபடியும் அது மாதிரி ஒன்று தயார் பண்ணுவாங்க. அது அவங்க தெரியாமல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வேனம் வரும் ஆப்போசிட்டில் எனிமியாக. இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேனம் வித்தியாசமாக வர்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் கட்டில் காட்டியிருக்காங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வேனம் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நாய்க்குட்டிகள் நிறையா வளர்க்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு நாயெல்லாம் பயங்கரமாக சண்டை போடுது ஆப்போசிட்டில். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஒரு டயத்தில் பார்த்தோம்னா வேனத்தையே லாக் பண்ணிடுறாங்க. அந்தளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் அந்த மாதிரிலாம், மிலிட்ரி ஃபோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. வேனத்தாலேயே ஒரு லெவலுக்கு மேலே தப்பிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக எனிமி நிறையா விலங்கு வருது. வித்தியாசமாக வருது. ஒரு ஃப்ளைட் ஃபைட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வேனத்தையே மாடிஃபைட் பண்ண மாதிரி ஒரு உயிரினம் வந்து வேனத்தை அட்டாக் பண்ணுது. வேனத்தாலேயே முடியலை. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம் காட்சிலா எக்ஸ் காங்கு. அந்த படத்தில் எப்படி காங்கும் காட்சிலாவும் ஃபைட் பண்ணுவாங்களோ அதுக்கு நிகராக பண்ணியிருக்காங்க. அந்த வேனம் பட ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சில ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வேனத்துக்கு நிறையா பவர் இருக்குது. அவர் வாட்டுக்கு டக்குன்னு ஒரு குதிரைகிட்ட போவார். அந்த குதிரையை டச் பண்ணணும் வேனம் மாதிரி அது மாறும். அது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா எங்கேயோ ஓடியே ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில ஷார்ட் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி வேணாமே அதெல்லாம் பண்ணோம். எதுக்காக அந்த ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. படம் வர்றப்போ தெரியும், பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம வேனத்தை ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஸ்பைடர்மேன்லையும் பார்த்துருப்போம், வேனத்துலேயும் பார்த்துருப்போம். நம்ம வேனம் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தாவும் ஜம்முன்னு எல்லாமே பண்ணோம். ஆனால் அந்த ஷார்ட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. நிறையா விலங்குகள் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளைட்டே அப்படியே கவுக்குது பேசஞ்சர்ஸ் எல்லாமே. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வேனம் படத்தில் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பப்போ வேனத்தை பல இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவார். இதுலேயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடத்துல ஹீரோவே அக்செப்ட் பண்ணி கிளம்புற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாக காட்டியிருக்காங்க அந்த விலங்கை. எனக்கு தெரிஞ்சு இந்த வேனம் படத்தில் கொஞ்சம் இறங்கி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. பல லொக்கேஷன்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் அவுட்டோர்லேயும் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஒரு வாட்டரில் ஆற்றுல அந்த மாதிரி வச்சு வேனத்தெல்லாம் லாக் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. வேனத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மிஷின் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு படம் பார்க்கும்போது தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு உண்மையாலும் படம் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.